வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளிலே சுக்கிரன் மற்றும் குருவின் இணைவு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். இங்கே மிதுனம் அப்படிங்கிற ராசிக்குள்ளர சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்க போகிறார்கள். உங்கள் ராசிநாதனே சுக்கிரன், ராசியின் 6ஆம் இடமான துலாசுக்கும் அவர்தான் அதிகாரி. அப்படிப்பட்ட அதிபதி இங்கே 2ஆம் இடமான மிதுனத்திலே அமர்கிறார், குடும்பஸ்தானத்திலே. குரு பகவான் உங்களுக்கு லாபத்துக்குரியவர். லாபத்துக்குரியவர் மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் 8க்குரியவனும் அவரே, அஷ்டமத்துக்குரியவரும் அவரே. இவர் உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். நார்மலாக 2ஆம் இடம்னாலே பணம், குடும்பம், கல்வி, வாக்கு, இதை பற்றின எண்ணங்கள்லாம் வரக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல 2 குருவும் அமர்ந்தால் பொருள் வரவுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்திற்கும் அஷூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் பணத்தை குழந்தைகளும் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது கிளியராக இருக்கு. எப்படிப்பட்ட பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, குரு தன் பார்வையாலே 5ஆம் பார்வைன்னு உண்டு. அந்த பார்வையாலே துலாம் அப்படிங்கிற உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடம் அது. அதனாலே கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய விஷயங்கள்னால் மருத்துவ செலவுகள் குறையணும், வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எனக்கு சாதகமான பலன்கள் வழக்கிலே வர வேண்டும், மற்றவர்கள் சொத்து பரிமாற்றங்கள் எனக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களும் வரணும். அதுபோல் எதிரிகள் என்னை விட்டு ஓட வேண்டும், நான் கொடுத்து வைத்திருந்த பணம் திரும்பி வரணும், இப்படிலாம் எண்ணம் வரும் இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் குருவின் அருளாலே ஆன்சர் கிடச்சிரும். அதனால் பணம் வர, புழக்கங்கள் வர ஆரம்பிக்கும். தன் பார்வையாலே தனுசு ராசியை பார்க்கக்கூடியதாக குருவும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிற பார்வை, 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத பண வரவு வரும், சில பயங்களும் கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்கு. குரு உங்களுடைய தொழில் ஸ்தானமான கும்பராசியை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவான். எதையுமே புதுசாக யோசிக்கணும், பெருசாக யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கரெக்டாக பண்ணணும் சார், இல்லைன்னா ஆபத்து வரும்ன்ற எண்ணத்தை கொண்டு வருவீர்கள். சின்ன தொழில் இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமையும். அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 11க்குரியவனும் அவரே, லாபத்துக்குரியவரும் இந்த குருவே. அப்படிங்கிறதுனால லாபம் மட்டுப்படாமல் உங்களுக்கு கொண்டு சேரணும்னா குருவை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சுக்கிரன் தன்னுடைய ராசியான உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய நேரடி பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே, தனுசு ராசியை பார்ப்பதனாலே இல்லற சுகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். கரெக்டாக டிவியேட் ஆகாமல் மனசை வச்சுக்கணும். குடும்பங்கிறது நிரந்தரம், வெளி விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படின்னு அழகாக வைத்துக்கொண்டு இல்லீகல் டிரான்சாக்ஷன், இல்லீகல் உறவுகள் எதுவுமே வைத்து கொள்ளாமல் நேரடி தொடர்போடு இருக்கக்கூடிய உறவுகளோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இண்டிகேட்டிவாக இந்த குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கும்போது பண்ணணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. இல்லைன்னா அவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் பார்வை கொடுத்துவிடும். பயம் வந்துவிடும், மரண பயம் வரைக்கும் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்ததுனாலே நான் பெரியவன் அப்படிங்கிற ஆடம்பரத்தை கொண்டு வரத்துக்கு சுக்கிரன் முயற்சி செய்வார். குடும்பத்தில் நிறைய புதிய செலவுகள் இந்த ஆடம்பரம் தொடர்பாக, கலை ரிலேட்டட் தொடர்பாக வந்து சேரும். அதனால் கொஞ்சம் இந்த விஷயம் வரும்போது மட்டும் கொஞ்சம் பைல்டு பண்ணிக்கோங்க, இது சுக்கிரனால் வருது அப்படின்ட்டு. படிப்பு, குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை, நல்ல பல சொத்துக்களை நிரந்தரமாக சேர்க்கக்கூடிய ஆபரண அணிகலன்கள் வாங்குவது, தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது, குழந்தை பேறு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வருவது போன்ற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு வழிவகுப்பார். அதனால் இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் குரு சுக்கிர இணைவு உங்களுக்கு ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய, பொருள் வரவை கொடுக்கக்கூடிய, லக்ஷ்மி வராவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிச்சு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளும் அவசியம் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது, அரளிப்பூ கொண்டு நம்ம வழிபடுவது, தாமரைப்பூ கொண்டு வழிபடுவது, இது 2மே விசேஷம். அரளிப்பூ கொண்டு வழிபடும்போது மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். தாமரைப்பூ கொண்டு வழிபடும்போது உங்களுக்கு வளங்கள் பெருகும், செல்வ வளங்கள் பெருகி வரும். குடும்பத்திலே தொடர்ந்து நல்ல வளங்களும் நலங்களும் பெருகி வரக்கூடிய சூழ்நிலையை அழகாக அமைத்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. இதை அவசியம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் சுபிட்சங்களும் வாழ்க்கையிலே வளர்ச்சியும் என்றும் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும். இந்த காணொலியிலே தொடர்ந்து உங்களுக்கு ஏதான கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவசியம் தெரியப்படுத்துங்கள். இன்னுமே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.